அனைவருக்கும் வணக்கம். நான் சு பத்மஸ்லோச்சனா தவ திரு கந்தசுவாமி மேல்நிலை பள்ளியில் 12ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். போதைப் பொருள் ஒழிப்பு சமுதாயத்தின் விழிப்புணர்வு என்ற தலைப்பில் பேச உள்ளேன். போதை அது அழிவின் பாதை என்பதை நாம் அனைவரும் உணர்தல் வேண்டும். இன்று உலகை அச்சுறுத்தும் பல மிகப்பெரிய பிரச்சனைகளில் போதைப் பொருள் பழக்கத்திற்கு அடிமையாவது முதல் இடத்தில் உள்ளது. இது குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் மாணவர்களை வேறறுத்து தவறான பாதைக்கு கொண்டு செல்கிறது. இதனால் தனி மனித ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படுகிறது. போதைப் பொருள் மனித நரம்பு மண்டலத்தை பாதித்து சிந்திக்கும் திறனை மழுங்கடிக்க செய்கிறது. இதனால் நுரையீரல் நோய், கல்லீரல் பாதிப்பு மற்றும் மனநல பிறழ்வு போன்ற நோய்கள் ஏற்படுகிறது. தற்காலிக இன்பத்திற்காக தொடங்கும் இப்பழக்கம் நாளடைவில் மரணத்தையே பரிசாக தருகிறது. போதைப் பொருள் புழக்கத்தை தடுப்பதற்காக தமிழ்நாடு அரசும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் பல நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். மேலும் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு என்ற குறிக்கோளுடன் போதைப் பொருள் தவிர்ப்பு மன்றங்கள், ஆன்டி ட்ரக் கிளப்ஸ் போன்ற வகைகள் நடைபெற்று வருகிறது. ஒருவர் போதைப் பொருளிலிருந்து வெளிவர வேண்டும் என்றால் மன உறுதியும் குடும்பத்தினரின் ஆதரவும் தேவைப்படுகிறது. 144116 என்ற எண்ணை போதைப் பொருளிலிருந்து வெளிவர நினைப்பவர்கள் தொடர்பு கொள்ளலாம். இன்றைய மாணவர்களே நாளைய தலைவர்கள். எனவே மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் போதைப் பொருளிலிருந்து வெளிவந்து ஆரோக்கியமான சிந்தனை ஆற்றல் மிகுந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என சொல்லி போதைப் பொருளை ஒழிப்போம், உலகை காப்போம் என கூறி நன்றி பெற்று விடைபெறுகிறேன். நன்றி.